இன்றைய தினமலர் செய்தி வாசிப்பது பாலசுப்ரமணியன். ஆவடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் 30 ஆண்டுகளாக நீடித்த வெள்ள பாதிப்பு பிரச்சினைக்கு தீர்வு காண 20 கோடி ரூபாய் மதிப்பில் கால்வாய் அமைக்கும் பணி துவங்கியது. சென்னை கே.கே. நகர் ராமபுரம் சேர்ந்த அருண் என்பவர் மதுபோதையில் சொகுசு காரை தாறுமாறாக ஓட்டி சாலையில் நடந்து சென்ற முதியவர், 2 ஆட்டோக்கள், 2 லோடு வேன் மற்றும் பைக் மீது மோதி விபத்து ஏற்படுத்தியதால் கைது செய்தனர் போலீசார். குழந்தை உட்பட 4 பேர் காயம். மாநகராட்சியிலேயே மீண்டும் பணி வழங்க கோரி தூய்மை பணியாளர்கள் போராடி வரும் நிலையில் 448 பேர் மீண்டும் பணியில் சேர்ந்துள்ளனர். நிரந்தரம் கேட்டவர்களை பணி நீக்கம் செய்வதும், பணிக்காக போராடியவர்களை மீண்டும் பணி வழங்கியும் நிரந்தரம் கேட்பதை மறக்க வைத்து விட்டார்கள். அருமை, நல்ல ஐடியா. பாவம் தூய்மை பணியாளர்கள். வணக்கம்.